கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த சில காலங்களாக நம்ம சில சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது பெரிய கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பெரியதான கிருபை. அநேகருக்கு அது பயனுள்ளதாக இருக்கு. ஏன் நமக்கே அது பயனுள்ளதாக இருக்கிறது இல்லையா? இப்போ இந்த வாரம் ஏதாவது டவுட் வச்சிருக்கீங்களா? இருக்குங்க. சொல்லுங்க. இப்போ நான் நிறைய இது ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கேன் வெளியில. அதுல ஒரு சகோதரன் கேட்குறாரு, சொல்றாரு, எல்லாருக்கும் ஜனங்களுக்கும் சொல்றாரு, நீங்க எந்த பாவம்னாலும் பண்ணலாம், நீங்க நரகத்துக்கு போக மாட்டீங்க, நீங்க பரலோகம் தான் போவீங்க, நீங்க உங்க விருப்பப்படி எந்த பாவத்தோனாலும் பண்ணுங்க அப்படின்னு அவரே லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அது வேதத்தின்படி நீங்க கொஞ்சம் எனக்கு விளக்கி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல அவன் ஒரு பிசாசின் மகன். அந்த பிசாசின் மகனை எனக்கும் தெரியும். அந்த பிசாசின் மகனுக்கு இருக்கக்கூடிய பக்த கோடிகளையும் எனக்கு தெரியும். இப்போ ஒரு பன்றியை கொண்டாந்து கழுவி, அதாவது அதை விட நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுக்களை வச்சாலும் அது வாழை கிளப்பிக்கிட்டு அந்த அசுத்தத்தை, நரகலை, மனித கழிவை தின்னதான் போகும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. கேள்விப்பட்டீங்களா? அதுபோல மனிதர்கள், ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் கூட எத்தனையோ முறைய தவறுகளை செஞ்சிடறோம். கீழே விழாத மனிதனே கிடையாது. அதனால்தான் நீதிமொழிகள் புத்தகத்தில் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ நீதிமான் 7 முறை, ஒரு நாளையில 7 முறை கூட விழுவான், வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஜனங்களுக்கு நம்ம தவறு செஞ்சிடறோமேன்னு சொல்லி ஒரு மன உறுத்தல் இருக்கு இல்லையா? அந்த மன உறுத்தலை இவன் சொரிஞ்சு விடுறான். செய்யப்பா, என்ன தவறு வேணாலும் செய்ய, எவ்வளவு தவறு வேணாலும் செய்ய, எவ்வளவு கேடான தவறு வேணாலும் நீ செய்யி, உனக்கு தண்டனையே கிடையாதுங்கிறான். காரணம், அந்த பிரசங்கம் பண்றான் பாருங்க, அவன் பேலியாளியின் மகன். அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, பேலியாளியின் மகன். அந்த பேலியாளியின் மகன் எல்லா தவறையும் செய்யக்கூடியவன். அதனால என்னைக்குமே பிசாசு தனியா போக மாட்டான். அவன் கூட ஒரு பெரிய கும்பலை கூட்டிக்கிட்டு தான் போவான். திரளான கூட்டத்தை கூட்டிக்கிட்டு தான் போவான். இப்போ இவன் பரிசுத்தமான ஜீவியமே வேண்டாங்கிறான். இவனை பின்பற்றக்கூடிய முட்டாள்கள் சொல்றது, நீ நீயே நீதிமானாக்கி கிடப்புறியோ, உன் நீதி தான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போமோ, நீ உன்னை நீதிமானாக்கி கிட வேண்டாம், உன் நீதியெல்லாம் உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போகாது. ஆண்டவர் நீதியை சம்பாதித்து விட்டார், அவர் சிலுவையிலே எல்லா பாடுகளையும் அனுபவித்து விட்டார், முடிந்ததுன்னு சொல்லிவிட்டார், அதனால நீ நீதிமானா வாழணும்னு பிரயாசப்படாத, ஆண்டவருடைய நீதியை நம்பு, நீ எப்படி வேணாலும் வாழு. அதையும் இதையும் பாருங்க, ஒரு பொம்பளை சொல்றாயா, என்ன பதில் சொல்றது? நம்ம எதனா ஓப்பனா பேசிட்டோம்னா, ஒரு கிறிஸ்தவர் எப்படி பேசுறாரு பாரு, அதுலயும் போதகர் எப்படி பேசுறாரு பாருன்னு சொல்லுவானுங்க. இப்ப இந்த பொம்பளை நீங்க நல்லவன் நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நீ எந்த பாவத்தை வேணாலும் பண்ணுன்னு சொல்லக்கூடிய போதனை சரியான போதனைன்னு ஒருத்தி சொல்றாள்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாவங்களுக்கும் அவள் அடிமை. அதானே அதுக்கு அர்த்தம்? அதான் அதுக்கு அர்த்தம். சரி, அப்போ ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் சன்மார்க்க ஜீவியமே ஜீவிக்க வேண்டாம் அப்படின்னு இவன் போதிக்கிறான். பைபிள்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கா. 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனம் 15-16. 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனம் முதல், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஆமா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீங்க சன்மார்க்க ஜீவிக்கணும்னு அர்த்தமா, இல்ல சன்மார்க்க ஜீவிக்க வேண்டாம்னு அர்த்தமா? ஜீவிக்க வேண்டும் என்றுதான் உறுதியா சொல்லப்படுது. உலகத்தில் உள்ள சன்மார்க்கர்கள் எல்லாருமே நம்மளை விட புறஜாதி ஜனங்கள் எவ்வளவு சன்மார்க்கமா ஜீவிக்கிறாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய கருத்து என்னன்னா, ஒருவன் சன்மார்க்கமாக ஜீவிப்பதின் மூலமாக, சன்மார்க்க ஜீவியத்தின் மூலமாக எந்த ஒரு மனிதனும் பரலோகம் போக முடியாது. நம்முடைய நீதி அழுக்கான கந்தை என்று ஏசாயாவில் வாசிக்கிறோம். அதனால நம்முடைய சன்மார்க்க ஜீவியத்தின் மூலமாக நாம் பரலோகம் போயிடுவோம்னு நம்ம நம்புறதா இருந்தால் நாம் ஏமாந்து போவோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக தான் பரலோகம் போக முடியும்.
இல்லா போனா பரலோகம் போக முடியாது. இந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல ஜெயிலர் 31வது வசனம், அப்போஸ்தலர் 16:31 வாசிங்க. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31வது வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் ஜெயிலர். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள் என்ன அர்த்தம்? காப்பாற்றப்படுவீர்கள், பாதுகாக்கப்படுவீர்கள், நரகத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை அடைவீர்கள். அதற்கு என்ன பண்ணணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் வல்லமை உள்ள ரத்தம் தான். எப்போ? விசுவாசிக்கும் பொழுது மாத்திரம்தான். விசுவாசிக்காவிட்டால் இல்லை. சரி, அப்படி விசுவாசிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம், நீங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவர் எப்படி பரிசுத்தராக இருக்கிறாரோ அதை போல நீங்களும் உங்களுடைய எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தராக இருங்கள். இப்ப ரட்சிக்கப்படாதவன் சன்மார்க்க ஜீவியம் ஜீவிக்கிறான். அந்த சன்மார்க்க ஜீவியம் அவனை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. அப்போ சன்மார்க்க ஜீவியம் ஜீவிக்க கூடாது என்பது பொருளா? அப்படி அல்ல. ஒருவன் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறான் என்று சொன்னால் அவன் சன்மார்க்க ஜீவியம் ஜீவித்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவருடைய நாமத்திற்கு அபகீர்த்தி. நான் கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அருவருப்பான ஜீவியம் ஒருத்தன் ஜீவிக்கிறான்னு வச்சுக்கோங்க. பண ஆசை அருவருப்பானதா பரிசுத்தமானதா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. அப்போ முதல் அருவருப்பானது எது? பண ஆசை தான். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், கர்த்தருடைய ஊழியத்தை பண்றேன்னு சொல்லிக்கிட்டு பண ஆசையோட நம்ம காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் நாம் அருவருக்கப்படத்தக்கவர்கள். நம் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாது, தூஷிக்கத்தான் படும். அதனாலே ரட்சிக்கப்பட்டவன் நிச்சயமான முறையில் அருவருப்பான ஜீவியம் ஜீவிக்க கூடாது, பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கணும். வசனம் அப்படி சொல்லுது. தம்பி, இந்த ரோமருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கணும். இப்போ இதுக்கும் அந்த பித்ராட்டக்காரன் என்ன சொல்றானுங்க தெரியுமா? நீ ஜெபிக்க வேண்டியது இல்லை. முதல்ல சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன? நீ பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன? நீ ஜெபிக்க வேண்டியது இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. உடனே இந்த பூமியில தரிசிப்பதை பற்றி நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. நம்ம பரலோகத்துக்கு போய் ஆண்டவரை தரிசிக்கணுமா வேண்டாமா? பிரயாசப்படுறோம். அப்ப நம்ம பரலோகத்துல போய் ஆண்டவரை தரிசிக்கணும்னு சொன்னா இங்க பரிசுத்தமா ஜீவிக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ரெண்டாவது, எவ்வளவு பித்தலாட்டக்காரங்க பாருங்க. ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபத்தினாலே எல்லாம் பரிசுத்தமாக்கப்படும் இருக்கு. வேத வாசிப்பினாலும் ஜெபத்தினாலும் சகலமும் பரிசுத்தமாக்கப்படும். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரமா 4வது அதிகாரம் 5வது வசனம். 1 தீமோத்தேயு 4:5. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனம். அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஆமா, ஜெபம் சகல காரியங்களையும் பரிசுத்தப்படுத்தும். ஜெபம் தான் சகல காரியங்களையும் பரிசுத்தப்படுத்தும். அதனால்தான் நீங்க ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரத்துல என்ன வாசித்தீங்க? 12:12 ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். வாசிங்க, திரும்ப ஒரு வாட்டி வாசிங்க. ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி ஒரு வசனம் இருக்கு இல்லையா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் சகலத்தையும் பரிசுத்தமாக்கும். அதனாலே நீங்கள் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள்.
நீங்கள் எப்பொழுதும் இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய ஆண்டவரே சொன்னார் லூக்கா 18. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த பித்தலாட்டக்கார பயல்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அவங்க என்னத்தை நீதி சொல்றாங்க தெரியுமா? சப்போர்ட்டிவா, கெத்செமனே தோட்டத்தில் நம்முடைய ஆண்டவர் வந்து அவருடைய உள்வட்ட சீசர்களாகிய 3 பேர், பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேரையும் கூட்டிகிட்டு போய் கல்லறி தூரம் அப்பால் போயிட்டு, நீங்க இங்கிருந்து ஜெபம் பண்ணுங்க, நான் கல்லறி தூரம் அப்பால் போய் நான் ஜெபம் பண்றேன்ட்டு ஆண்டவர் போய் ஜெபம் பண்ணிட்டு வராரு. இங்க வந்தா 3 பேரும் என்ன பண்றானுங்க? தூங்கிக்கிட்டு இருக்கானுங்க. இன்றைக்கு அநேகர் ஜெப கூட்டத்தில், ஆராதனை கூட்டத்தில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அது போல அவங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் வந்து 1 மணி நேரம் என்னோட கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்டுட்டு மீண்டும் போய் ஜெபம் பண்றாரு. திருப்பி வந்து பார்க்குறாரு, திரும்பவும் தூங்கிக்கிட்டு இருக்கானுங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலகீனம் உள்ளது, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு திருப்பியும் போறாரு. திரும்பியும் ஜெபம் பண்ணிட்டு வந்து பார்க்குறாரு, இவங்க திரும்பவும் தூங்கிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஆமா, நீங்கள் இனிமேல் என்ன பண்ணலாம்? நித்திரை செய்து இளைப்பாருங்கள். இனிமேல் நீங்கள் நித்திரை செய்து இளைப்பாருங்கள். தம்பி, இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டு இப்போ நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது இல்லை. அது கெத்செமனே தோட்டத்தோடு ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். இனிமேல் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியதில்லை, இனிமேல் நம்ம நித்திரை பண்ணி இளைப்பாறலாம் அப்படின்னு சொல்லி போதிக்கிறாங்க. இந்த போதனை போதிக்கிறவன் தான் இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய பேச்சாளர்களாக, பிரசங்கமார்களாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? பிசாசு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவை கொடுக்கிறான். அப்படியெல்லாம் பார்க்குறப்போ பிரதர், இன்றைக்கு சத்தியத்தை சத்தியமாக சொல்றவர்களுக்கு உலகத்தில் இடம் கிடையாது. சத்தியத்தை நான் சொன்னதினால் நான் சத்ரு அப்படின்னு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னா போல, சத்தியத்தை சொல்றவங்களுக்கு உலகத்தில், கிறிஸ்தவ சமுதாயத்தில் மரியாதை கிடையாது. வேதத்தை உருட்டி பிரட்டி திரித்து வசனத்துக்கு விரோதமாக, சாத்தானுக்கு ஆதரவாக தேவனுடைய ஜனங்களை பிசாசின் மக்களாக வாழ யார் ஆலோசனை சொல்றாங்களோ, தேவனுடைய ஜனங்களை தேவ ஜனங்களாக வாழ ஆலோசனை சொல்லாமல் பிசாசின் மக்களாக வாழ்வதற்கு யார் ஆலோசனை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு தான் இன்றைக்கு சமுதாயத்திலே, கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே வரவேற்பு. ஆனால் நித்திய நரகம் அவர்களுடைய பங்காக இருக்கும். அதனால மதியினனுக்கு, முட்டாளுக்கு அவன் முட்டாள்தனத்தின்படி மறு உத்தரவு கொடுக்கக்கூடாது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முட்டாள்தனத்துக்கு ஏத்தாப்புல மறு உத்தரவு கொடுத்து, முட்டா பையில நீ முட்டாளா இருக்கடா, மதியினமான பாதையில போய்கிட்டு இருக்கடா, நரகத்துக்கு போயிடுவடா, நீ விழிப்புணர்வு அடைந்து பரலோகத்தின் மகனாக மாறு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த துயரம் வந்தாலும் மனுஷங்கிட்ட போய் சொல்லாத, அல்லது உள்ளத்திலேயே போட்டுக்கிட்டு மென்டல் டார்ச்சர் ஆகாத. நீ உன் பாதத்தை எல்லாம் இறக்கி கர்த்தருடைய பாதத்தில் வை, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபி, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. கர்த்தர் நீதிமான்கள் மீது கண்ணோக்கம் உள்ளவராக இருக்கிறார். அதனால உன் ஜெபத்தை கேட்டு உன்னை ஆற்றி தேற்றுவார். கேளுங்கள், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் நீ கேளு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் மேல் உள்ள உன்னுடைய விசுவாசம் உறுதிப்பட வேணும். நான் கேட்டேன், என் ஆண்டவர் எனக்கு தந்தார் அப்படிங்கிறப்போ உன்னுடைய விசுவாசம் அதிகமாக உறுதிப்படும். அதனால் கேளுங்கள், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் அருமையான சகோதர சகோதரிகளை, கள்ள உபதேசங்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஒருத்தன் கள்ள உபதேசம் சொல்றான், அப்போ அவன் ரட்சிக்கப்படவில்லை என்பது அதற்கு பொருள். சன்மார்க்க ஜீவியம் ஜீவிக்க வேண்டாம், நீதியின் ஜீவியம் ஜீவிக்க வேண்டாம், பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க வேண்டாம், எந்த பாவத்தையும் துணிந்து நீங்கள் செய்யலாம்னு ஒருத்தன் போதிக்கிறான். அப்போ அந்த துணிகரக்கார பாவி அவன் எல்லா பாவத்தையும் தண்ணீரை போல குடிக்கிறவன், பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறவன் என்பது அதற்கு பொருள். அதனால கர்த்தருடைய ஜனங்களை பின்பற்றுங்க. இந்த கள்ள போதகர்கள், இந்த பிசாசின் மக்களை பின்பற்றாதீர்கள்.
ஏனென்றால் இவர்களெல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க, இவங்கெல்லாம் நரகத்தை நோக்கி வேகமாக விசாலமான பாதையில வேகமாக விரைந்து போகிறார்கள். அவர்களை நீங்கள் பின்பற்றி நரகத்திற்கு செல்ல வேண்டாம். நல்ல பைபிளை படிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் உங்களுக்கு சத்தியங்களை புரிய வைப்பார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழுங்கள். பரலோகம் போகும் பொழுது நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி அப்படின்னு ஆண்டவர் சொல்லி உங்களை வரவேற்பார். அதை விட்டுட்டு இந்த கள்ள பயல்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு, இந்த கள்ள பயல்கள் சொல்லக்கூடிய புத்திமதியை கேட்டு பிரியமில்லாத காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தீர்கள் என்று சொன்னால், அக்கிரம செய்கைக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கன்னு தான் ஆண்டவர் சொல்வார்கள். அந்த நேரத்தில் இந்த கள்ள போதகன் உங்களுக்காக ஒன்றையும் செய்ய முடியாது. ஏன்னா அவனே நரகத்துக்கு தான் போறான், அவனுக்காகவே அவன் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கப்போ அவனை பின்பற்றின மக்களுக்காக அவன் என்ன பண்ணுவான்? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அந்த நேரம் ஏமாந்து தான் போக வேண்டியிருக்கும். அதனால அருமையான சகோதரனை சகோதரியே, என்னை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களே, ஒருவன் பின்னால் லட்சக்கணக்கான ஜனங்கள் போகிறார்கள் என்பதினாலே அவன் சொன்னதெல்லாம் சத்தியம் நினைச்சிடாதீங்க. அவன் சொல்லக்கூடியது சத்தியத்தின்படி சரியாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உலக மகா ஃப்ராடு சொல்றான், உலக மகா பாவத்தில் உண்டு கிடக்க பரதேசி பைய சொல்றான், உலக மகா பொருளாசைக்காரன் சொல்றான், உலக மகா பித்தலாட்டக்காரன் சொல்றான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். தம்பி நல்லா புரிஞ்சுதுங்க. நல்லா புரிஞ்சுதா? எப்படி பித்தலாட்டக்காரங்களை பின்பற்றுவீங்களா? இல்ல, இனிமேல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் பரிசுத்தமா ஜீவிக்க வேண்டும். அதே மேல ஜப சிந்தனையோடு இருக்க வேண்டும். ஜபத்தினாலே எல்லாமே பரிசுத்தமாக்கப்படும். ஜபன்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப உயிர் நாடி மாதிரி. அதை நான் நல்லா புரிஞ்சுனாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிறோம்னு சொன்னா ஜப சிந்தையோடு நம்ம அதை செய்யணும். அப்பதான் அதுல பிரயோஜனம். உள்ளத்துக்குள்ள பூரா மாம்ச சிந்தை. அங்க போய் விசாரம் பண்ணலாமா? அவளை எங்க கூட்டிகிட்டு போகலாம்? அந்த சினிமாவுக்கு போகலாமா? ஒரு 61 வயசுக்காரி சார், நான் ஒட்டியானம் போடுறேன் அப்படிங்க. ஒருவேளை அவ பெருமையை வெளியே சொல்றாளா? சினிமாவுக்கு போனா தப்பு இல்லையா, நகை நட்டு போட்டுக்கிட்டா தப்பு இல்லையா, காஞ்சிபுரம் பட்டை காஸ்ட்லியா எடுத்து கட்டினா தப்பு இல்லையா? நம்முடைய சன்மார்க்கத்தால் நம்ம பரலவும் போக முடியாதான்? இவ இடுப்புல ஒட்டியானமும் காஞ்சி பட்டும் கட்டிக்கிட்டு சினிமா தியேட்டர்ல விஜய் படத்துக்கு ரெக்கமெண்ட் பண்றா, எல்லாரும் போய் பாருங்கன்ட்டு. இவா பரலோகம் போவாளாம். கேலி கூத்தா இல்ல? அருமையான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதிருங்கள். கடைசி காலம் பிசாசுடைய கள்ள உபதேசம் ஏராளமாக தாராளமாக இருக்கும். வசனங்களை வாசித்தீர்கள் என்றால் மட்டும்தான் எது சரி எது தவறு என்பது உங்களுக்கு புரியும். ஜெபத்தோடு, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஜெபத்தோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.